லூயா. பக்கத்தில் கையை பிடிச்சு பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப பெரியவர். சொல்லுங்க, நீங்க நினைக்கிறத விட பெரியவர், நீங்க செபிக்கிறத விட பெரியவர், உங்க கற்பனைகளை விட பெரியவர். சொல்லுங்க, நீங்க நினைக்கிறத விட, நீங்க செபிக்கிறத விட, நீங்க ஆசைப்படுறத விட அவர் அதிகமாய் செய்கிறவர். சொல்லுங்க, அவர் உங்க வாழ்க்கையிலே சாத்தியப்படாதவைகளை, அசாதாரணமானவைகளை, இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளை சாதாரணமாய் செய்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்ய இருக்கிற நன்மைகள் நான் எதிர்பாராதது? வசனத்தில் வாசிக்கிறோம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் கிரகிக்க கூடாத காரியங்களை செய்வார். எப்படி கிரகிக்கன்னா அதை கற்பனை பண்ண முடியாது, கனவு கூட கண்டிருக்க மாட்டோம். இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். பக்கத்தில் சொல்லுவாங்க, கனவுகளை கூட காணாத பெரிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா சொல்லாமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு வசன பகுதியை வாசிக்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம், உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். உபாகமம் 32ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 265வது பக்கம். உபாகமம் 32ஆம் அதிகாரம், கையில் எல்லார் கையிலையும் பைபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம், பாலான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவனோடு இருந்ததில்லை. பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். 10ஆம் வசனம் வாங்க, 10ஆம் வசனம் வாங்க. பாலான நிலத்திலும் ஊழியத்திலும் பெருமையான அவாந்திரவெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல காத்தருளினார். இந்த வசனங்களில் வாசிக்கிறோம், கண்டுபிடித்தார், நடத்தினார், உணர்த்தினார், கண்மணி போல காத்தார், சுமந்தார், ஏறி வர பண்ணினார், சிறப்பானதை தந்தார். சொல்லுங்க பார்க்கலாம், அது எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க, கண்டுபிடித்தார், நடத்தினார், காத்தார். ஓ, நான் தான் மாதிரினா, கண்டுபிடித்தார், நடத்தினார், மூணாவது தானே உணர்த்தினார். கண்டுபிடித்தார், நடத்தினார். சொல்லுங்க, அவங்க ஆளுக்கு ஏந்தினார், சுமந்தார், தூக்குனாருங்க. இப்போ நான் சொல்ல சொல்ல எல்லாரும் சொல்லுங்க, அதுக்கடுத்து எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல மனப்படம் சொல்ல சொல்ல சொல்லுங்க, அதான் நல்லது. சொல்லுங்க, கண்டுபிடித்தார், நடத்தினார், உணர்த்தினார், காத்தார், சுமந்தார், ஏறி வர பண்ணினார், சிறப்பானதை தந்தார். இன்னொருக்க சொல்லுங்க, கண்டுபிடித்தார். சொல்ல சொல்ல சொல்லுங்க, கீழே இருக்கிறவங்கள சொல்ல மாட்டேங்க. முகேஷ் சொல்லுங்க, கண்டுபிடித்தார், நடத்தினார், உணர்த்தினார், காத்தார், சுமந்தார், ஏறி வர பண்ணினார், சிறப்பானதை தந்தார். இப்ப யார் இதை கரெக்டா சொல்ல போறீங்க? சொல்லுங்க, யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் உங்க யார் சொல்லுதீங்களோ அவங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து கை தட்டிடுவோம். சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொருக்க சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து. கண்டுபிடித்தார், நடத்தினார், உணர்த்தினார், காத்தார், சுமந்தார், ஏறி வர பண்ணினார், சிறப்பானதை தந்தார். சொல்லுங்க, விக்டோரியா மிஸ் சொல்லுங்க. கண்டுபிடித்தார், நடத்தினார், உணர்த்தினார், சுமந்தார், காத்தார், சுமந்தார், ஏறி வர பண்ணினார், சிறப்பானதை தந்தார். வேற யாராவது இந்த பக்கம் யாராவது சொல்லுங்க, இந்த பக்கம் யாராவது சொல்லுங்க. யாராவது கண்டுபிடித்தார், நடத்தினார், உணர்த்தினார், காத்தார், சுமந்தார், ஏறி வர பண்ணினார், சிறப்பானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை அவர் கண்டுபிடித்தார், என்னை நடத்துவார், உணர்த்துவார், காப்பார், சுமப்பார், ஏறி வர பண்ணுவார்,
சிறப்பானதை தருவார். வரலையா சொல்லலாமா? நான் அடிக்கடி ரொம்ப யோசிப்பேன், என்னன்னா இந்த உலகத்தில் எவ்வளவோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. எப்படி ஒரு 700 கோடிக்கு மேலே இருப்பாங்க நினைக்கிறேன். இந்த 700 கோடி ஜனங்கள் மத்தியில் நம்மளை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார் அப்படிங்கிறது இருக்கிறதுலே மிக மிக பெரிய ஒரு ஆசீர்வாதம். வரலையா சொல்லலாமா? நானோட அடிக்கடி நன்றி சொல்லுவேன், ஆண்டவரே ஒரு நல்ல நல்ல ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் நான் பிறந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் பிறந்து யாரோ நமக்கு சுவிசேஷம் அறிவிச்சு நம்மளை திருப்பி கொண்டு வர்றது ரொம்ப லேசுப்பட்ட காரியம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட குடும்பத்திலேயே பிறந்திருந்தாலும் பெற்றோர் கொஞ்சம் அப்படி இப்படியுமா இருந்திருந்தா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே, ரட்சிக்கப்பட்டதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மளை இங்கே உட்கார வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். வரலையா சொல்லலாமா? அப்போ நான் பல கூட்ட ஜனங்கள் மத்தியிலே தேவன் நம்மை கண்டுபிடித்திருக்கிறார். வரலையா சொல்லலாமா? எல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது என்னைய பாருங்கண்ணே, தயவு செய்து பிரசங்கம் பண்ணும்போது என்னைய பாருங்க. நீங்கள் வேற எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் கவனம் பாதி போயிடும். அதாவது இப்படி சொல்லுவாங்க, பார்த்து கவனிச்சோம்னா 100% என்ன இருக்குமா? கவனம் இருக்குமா? கேட்க மட்டும் செஞ்சோம்னா, நான் சொல்லிட்டேன், பார்த்து கேட்டு எழுதுனா 100% கவனம் இருக்குமா? பார்த்து கேட்டா 75% கவனம் நிச்சயமா இருக்குமா? கேட்க மட்டும் செஞ்சா 50க்கும் குறைவான சதவீதம் தான் என்ன இருக்குமா? கவனம் இருக்குமா? அதனால நீங்க என்ன செய்வீங்க? பார்க்கீங்க, கேட்கீங்க, எழுதுனீங்க. சொல்லுங்க, கண்டுபிடித்தார், நடத்தினார், உணர்த்தினார், காத்தார், சுமந்தார், ஏறி வர பண்ணினார், சிறப்பானது என்ன ஆண்டவர் என்னை கண்டுபிடித்தார். வரலையா சொல்லலாமா? பக்கத்தில் கைப்பட சொல்லுங்க, நீங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கீங்க. எவ்வளவோ நல்லவர்கள் இருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு ஆளை ஆண்டவர் கண்டுபிடிச்சிருக்கிறாருங்கிறது பெரிய அதிசயம் இல்லையா? வசனத்தில் வாசிக்கிற கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் இவ்விதமான சீரை பெற்ற ஜனங்கள் பாக்கியவான்கள். ரொம்ப மகிழ்ச்சி. என்ன? கர்த்தரை நான் தெய்வமாய் கொள்ளவில்லை, அவர் என்னை தெரிந்தெடுத்தார், அவரை தேடும்படியாய். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் மனசார நன்றி சொல்லுதீங்க ஆண்டவர் உங்களை ரட்சித்ததுக்காக? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சிலர் உட்கார்ந்துருக்காங்க, ஏன்டா இவன்ட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே. யார்கிட்ட வந்து? ஏன்ட்ட வந்து சிலர் மாட்டிக்கிட்டு தவிக்காங்க. அதான் அவங்ககிட்டலாம் நான் சொல்லியிருக்கேன், ஏன்ட்ட தப்புச்சு இந்த ஊரில் நீங்கள் வாழவே முடியாது. நீங்கள் வெளியூர் போனாலும் நான் அங்கேயும் வந்து உங்களை என்ன செய்வேன்? பிடிப்பேன். அதனால் ஏன்ட்ட தப்பிக்கலாம்னு நீங்கள் கனவு மட்டும் என்ன செய்யாதீங்க, பகல் கனவு காணாதீங்க. ஏன்ட்டு நீங்கள் என்ன செய்ய முடியாது? தப்பிக்க முடியாது. எதுலேருந்து தப்பிக்க முடியாதுன்னா, நான் டெய்லி பைபிள் வாசிக்க சொல்லுதேன். டெய்லி பைபிள் வாசிக்கலான்னா அவங்கள பிடிச்சி உட்கார வச்சு என்ன செய்கிறேன்? வாசிக்க வைக்கிறேன். பிடிச்சி உட்கார வைக்க முடியாத மாதிரி கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கீங்க, உங்களுக்கு நான் மெசேஜ் மட்டும் பண்ணுதேன். ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா வீட்டுக்கு வருவேன். ஒரு அலையில சொல்லலாமா? சரி, தேவன் நம்மை கண்டுபிடித்திருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நாம் தேவனற்றவர்களாக இருந்தோமா, காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோமா, புறஜாதிகளாக இருந்தோமா, அந்நியர்களாக இருந்தோமா? அந்த வசனம் சொல்றது எபேசியர் 2:12-13, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அச்சவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப நான் யாரோ எவரோவா இருந்த நம்மள அவர் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற அளவுக்கு நம்மள அவர் நெருக்கமா நினைச்சிருக்காரா? ஆக்கியிருக்கிறார். ரசத்தை வாசிக்கிறோம், இது உங்களாலே உண்டானதல்ல, இது அவருடைய ஈவு. என்ன பாருங்க, இது உங்களாலே உண்டானதல்ல, இது அவருடைய ஈவு. வரலையா சொல்லுங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்பனா ஆண்டவரே அவரே தேடி கண்டுபிடிச்சிருக்கார். ரசத்தை வாசிக்கிறோம், என் தாயின் கருவிலே என் அவயவங்கள் உருவேற்படுவதற்கு முன்னதாகவே. பாருங்க, இப்ப என் பேரு இப்ப முகேஷ் தான். முகேஷ் பேரு முகேஷ்னு, முகேஷ் அம்மாவுக்கு எப்ப தெரியும்? எப்ப தெரியும்? முகேஷுக்கு முகேஷ் பேர் முகேஷ்னு எப்ப தெரியும்? அவன் எல்லாரும் முகேஷ்னு கூப்பிட்ட பாரு. முகேஷ் அவன் ஒரு 7-8 மாசம் பிள்ளையா இருக்கும்போது முகேஷுங்க அப்படின்னு இருப்பான். அப்போ தான் அவனுக்கு என்ன செய்யும்? தெரியும். அவங்க அம்மாவுக்கு முகேஷ் பேர் முகேஷ்னு எப்போ தெரியும்? அவன் பிறந்த பிறகு, அவனுக்கு ஒரு பேர் வச்ச பிறகு அவன் பேர் என்னது? முகேஷ். நமக்கு எப்போ தெரியும்? அவனை எப்போ நமக்கு தெரிஞ்சதோ அப்பந்தான் அவன் பேர் முகேஷ்னு நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவருக்கு முகேஷ் பேர் எப்போ தெரியும் அப்படின்னா, உலக தோற்றத்துக்கு முன்னமே யாரை தெரியும்? முகேஷை தெரியும். உலக தோற்றத்துக்கு முன்னமே முகேஷை பற்றி தெரியும். முகேஷ் எப்படியெல்லாம் இருப்பான்னு தெரியும். அப்பனா முகேஷ ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டாரு? கண்டு பிடிச்சது மாத்திரம் இல்லாம ஏன்ட்ட பிடிச்சு கொடுத்துட்டாரு. முகேஷ உலக தோற்றத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டாரு?
கண்டுபிடிச்சிட்டாரு. அப்பனா உங்கள ஒவ்வொருவரையும் அவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே என்ன செஞ்சிட்டாரா? நேற்று சகைவை குறித்து வாசிட்டு இருந்தேன். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சகைவை குறித்து பார்க்கிறோம். இயேசு எரிகோவுக்கு வாரார். அந்த காலத்தில் இயேசு வாராருன்னா அவ்வளோதான், அந்த ஊரை என்ன ஆயிரும். ஏன் அப்படின்னா இயேசு தொட்டா சுகம் நடக்கு, இயேசு பார்த்தா சுகம் நடக்கு, இயேசு விட்ட வந்து ஜோமுன்னா எதுனால என்ன ஆயிரும், சரியாயிரும். அதனால அந்த ஏரியாவில் இருக்க லொட்டு லொசுக்கு வியாதி உள்ளவங்க, பலவீனம் உள்ளவங்க, பிரச்சனை உள்ளவங்க, நல்லா இருக்கிறவங்க, நல்லா இல்லாதவங்க, பிரச்சனை உள்ளவங்க, பிரச்சனை இல்லாதவங்க எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, இயேசு இடத்துக்கு வராருன்னா அங்க வந்துருவாங்க. வசனத்தில் வாசிக்கிறோம், 18 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 18 வருடமாய் இரத்த போக்கு. வசனத்தில் வாசிக்கிறோம், அநேக மருத்துவர்களால் மிகவும், சொல்லுங்க மகளா, அநேக மருத்துவரால் மிகவும் கைவிடப்பட்டு, வேற ஆளாளுக்கு ஒரு பட்டு சொல்லுங்க, கைவிடப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, வேதனைப்பட்டு, சோதிக்கப்பட்டு, அநேக வைத்தியர்களால் மிகவும், கரெக்டு, பிரபுத்தை தான் கரெக்டு, அநேக வைத்தியர்களால் மிகவும். அவர் முன்னாடியே ஒரு ஊழியக்கார வீட்டில் தான் நம்ம சம்மந்தம் பண்ண போகிறோம்னு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பைபிளெல்லாம் நல்லா படித்து வச்சுருக்காரு. ஆமாம், அவருக்கு எல்லா வசனமும் நல்லா தெரியும். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு. அப்போ பார்க்காத டாக்டரே இல்லை. இந்த ஊரில் இந்த டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்னா உடனே கூடைக்குள்ளே வாட்டர் கேன் எடுத்து வச்சுட்டு நினைச்சிருந்தாங்க, டாக்டரை பார்க்கறதுக்கு நினைச்சிருந்தாங்க, கிளம்பிடுறாங்க. அங்கே அவர் ஸ்பெஷலிஸ்டா, அங்கேயும் போயிடுவோம். இப்படி தான் நம்ம சர்ச்சில் ஒரு ஆள் காது வலின்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ண போச்சு. அவனும் கொஞ்சம் பல ஆயிரத்தை வாங்கிட்டு காதுக்குள்ள என்னத்தை இல்லாமல் கம்பி கிம்பியை விட்டு கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி என்ன செஞ்சான், ஆணி பற்றி விட்டான் போ அப்படின்னு. வீட்டுக்கு வந்த பிறகு கொஞ்சம் மாதம் ஆன பிறகு மறுபடியும் காது வலிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. அதனால இன்னொரு டாக்டரை போய் பார்த்தா அவன் காதுக்குள்ளே கம்பியை விட்டு பார்த்துட்டு அந்த டாக்டர் சொன்னா, ஏமா உங்களுக்கு ஆப்ரேஷனே, இது என்னடா இது. பிறகு ஒரு ஆள் என்ன செஞ்சிருக்கு, ஒரு பிசியோதெரப்பியை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு கிளம்பி போய்கிட்டு இருந்திருக்கு. இந்த ஆள் அந்த ஆளுக்கு ஃபோன் போட்டு, எங்கே போயிட்டு இருக்கிய, உடனே அந்த ஆள் சொல்லியிருக்கு, நான் இந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி என்ன செய்தேன் பார்க்க போகிறேன். அப்போ எனக்கும் கேளு, நான் என்ன செய்தேன் வாரேன். அப்போ இப்படி மருத்துவர்களால் அந்த 18 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன செஞ்சிருக்கா, வருத்தப்பட்டு டாக்டரை பார்த்து பார்த்து சொல்யூஷன் தீர்வே இல்லை, பிரச்சனை தான் என்ன செய்யுது அதிகமாகிக்கிட்டே இருக்கு. பார்த்தா இனி இயேசுவை தொட்டா என்ன கிடைக்கும், சுகம் கிடைக்கும்னு இயேசுவை தொட்ட மாத்திரத்திலே சுகம் கிடைக்கும். ஏன் இதை சொல்றோம்னா, அந்த காலத்தில் இயேசு அப்படிப்பட்ட காரியம் செஞ்சுட்டு இருந்தார். எத்தனை வயசுல, 30லேருந்து 33 வயசுல, மிகவும் குறைவான வயசுல, ரொம்ப குறைவான கம்மியான வயசுல. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா, நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா. ஜாஸ்பிரதானுக்கு வயசு என்ன, 34. அப்ப ஏசப்பா வந்து ஜாஸ்பிரதானை விட சின்ன பையன். எப்போ அவர் ஊழியம் பண்ணும்போது மகேந்திரன், ஜேக்கப் பண்ண, இவங்களுக்கெல்லாம் பயிற்சி 40 நெருக்கி, இவங்களை விட சின்ன பையன் இயேசு ஊழியம் செய்யும் பொழுது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா. அப்பனா பாருங்க, அப்படி ஒரு ஆளு நம்ம ஊருக்கு வந்தா யாராவது வீட்டில் இருப்போமா? யாராவது வீட்டில் இருப்போமா? பாருங்க, இன்னைக்கு பாருங்க, ஒரு நடிகர் வந்துட்டா எல்லா கூட்டமும், அந்த ஏரியாவில் இருக்க எல்லா கூட்டமும் அங்கே தான் நினைச்சுது போய் நிற்கி. இப்போ சகைவுக்கு இயேசு வந்த உடனே, சகை வந்து சாதாரணமான ஆள் இல்லை, அவன் ஒரு ஐஸ்வர்யவான். அவன் ஆயக்காரருக்கெல்லாம் தலைவன். ஆயக்காரனா வரி வசூல் பண்றவங்களுக்கெல்லாம் அவன் யாரு, தலைவன், பெரும் பணக்காரன், நல்ல கொள்ளையடிச்சு வச்சிருக்கான் நிறைய பணத்தை. இப்படிப்பட்ட சமயத்தில் இயேசு எரியோவுக்கு வாராருன்னு சகைவுக்கு இயேசுவை எப்படியாவது என்ன செய்யணும் பார்க்கணும். சகைவு கொஞ்சம் எப்படிப்பட்ட ஆளு, கொஞ்சம் குள்ளமான ஆள். என்ன பாருங்க, கொஞ்சம் குள்ளமான ஆளு. அதனால சகை என்ன செய்யறாம்னா, ஒரு மரத்து மேலே ஏறி மரத்தில் நின்று இயேசு எப்படியாவது என்ன செய்யணும் பார்த்தோம். இதை வாசிக்கும் போது எனக்கு தோணுச்சு, மரத்து மேலே சகைவு மட்டும் ஏறி இருப்பானா, இல்லை நிறைய பேர் ஏறி இருப்பாங்களா? இப்போ ஒருத்தர் மட்டும் மரத்து மேலே நின்று இயேசுவை பார்க்க போறான்னு உடனே எல்லாருக்கும் தோணும், நம்மளும் என்ன செய்வோம். அப்பனா மரத்தில் சகைவு மட்டும் ஏறி இருக்க மாட்டான், நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. அந்த வரிசையில் இருக்கிற எல்லா மரத்திலையும் ஆளு, எல்லா மரத்திலையும் ஃபுல்லா ஆளு. ஆனா இயேசுடைய கண்ணில் யார் மட்டும்தான் பட்டா, சகைவு மட்டும்தான். இன்னைக்கு இயேசுடைய கண்களிலே நீங்கள் பட்டிருக்கிறீர்கள். வரலையா சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுடைய கண்ணில் நீங்க பட்டிருக்கீங்க.
அவர் கண்ணு உங்களை என்ன செஞ்சிருச்சு? பார்த்துருச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவர் சகேவியை பார்த்தோன்னு சொல்றாரு, சகேவே நீ என்ன செய், இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தங்கணுமா சாப்பிடணுமா? தங்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உடனே சகேவி பாருங்க சந்தோஷமா இறங்கி வரான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசு நம்மை கண்டுபிடித்து விட்டார் என்றால் நாம் பிடித்து கொண்டிருக்கிற அந்த மாம்சம் அப்படிங்கிற மரத்தை விட்டு நம்ம என்ன செய்யணும்? இறங்கி வர வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இயேசு நம்மளை பார்த்துட்டாரு, நாமும் அவரை பார்க்குறோம். அவர் நம்மளை பார்த்து சிரிக்காரு, நாமும் அவரை பார்த்து சிரிக்கோம். மகனே அகஸ்டின் இறங்கி வாங்கிறாரு, நம்ம என்ன செய்ய மாட்டேங்கோம்? ஜோசுவா இறங்கி வாங்கிறாரு, நம்ம என்ன செய்ய மாட்டேங்கோம்? இறங்கி மரத்தை பிடிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாம்சம் இன்னும் மாம்சீகமான சிந்தனை, மாம்சீகமான எண்ணங்கள், மாம்சீகமான செயல் திட்டங்கள், மாம்சீகமான பார்வை, மாம்சீகமான எண்ண ஓட்டங்கள், இவைகளை விட்டு நம்மளால இறங்கி வர முடியல. இறங்கி வந்தா தான் இயேசு நம்ம வீட்டில் என்ன செய்ய முடியும்? தங்க முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க மாம்சீகத்தை விட்டு நீங்க இறங்கி வந்தா தான் இயேசு உங்க வீட்டில் என்ன செய்ய முடியும்? தங்க முடியும். இயேசு என்னை கண்டுபிடித்தார், சந்தோஷம்தான். ஆனா இறங்கி வராமல் இருப்போமானால் இயேசு என் வீட்டில் தங்க முடியாது. அல்லேலூயா சொல்லலாமா? இயேசு இறங்கி வானவனே இல்லை, சகை இறங்கி வந்துட்டான். அவன் வீட்டில் தங்கணும்னு சகைக்கு என்ன ஆயிடுச்சு? கூடுதல் சந்தோஷமாயிருச்சு. இயேசுவை கூட்டிக்கிட்டு போறான். போக போக அவனுடைய மாம்சீகம் அப்படியே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. பாருங்க லூக்கா 19:6-10 வாசிங்கன்னா இயேசு எதுவுமே சொல்லல, இவனே சொல்றான், ஆண்டவரே என் ஆஸ்தியில் பாதிகளை நான் யாருக்கு கொடுக்கேன்? ஏழைகளுக்கு கொடுக்கேன். நான் யாரையாயிலும் ஏமாத்தி இருந்தா நான் என்ன செய்யறேன்? நாளத்தனையா. இயேசு இதை செய்யணும்னு சொல்லவே இல்லை. அவன் மாம்சீகத்தை விட்டு இறங்கி வந்த உடனே அவன் படிப்படியாய் இயேசு விரும்புகிறவனை போல அவன் என்ன செஞ்சான்? மாறினான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, என்னையா இயேசு பெரிய போதகர்னு நினைச்சோம். ஆனால் இயேசு எங்க போறாரு? ஒரு பாவியின் வீட்டுக்குள்ள போறாரு. ஒரு பாவி சகைவு வீட்டுக்குள்ள போறாரு. அவன் சகைவு பாவியா இருக்கலாம், ஆனா என்னைக்கு அவன் மாம்சத்தை விட்டு இறங்கி வந்தானோ அன்றைக்கு அவன் யாராயிட்டான்? ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டான். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, அவர் உங்களை கண்டுபிடித்தார். ஆனா நீங்க இறங்கி வரணும். நீங்க இறங்கி வந்தா தான் அவர் உங்க வீட்டில் தங்க முடியும். சொல்லுங்க, நீங்க இறங்கி வந்தா தான், நீங்க மாம்சத்தை விட்டு வந்தா தான் ஆவி நிலையில உங்க வாழ்க்கையில அவர் செயல்பட முடியும். பாருங்க, இப்போ ஒயருக்குள்ள என்ன இருக்கு? ஒயர் போகுது, வெள்ளையா போகுது, கருப்பா போகுது. ஒயருக்குள்ள என்ன இருக்கு? என்ன இருக்கு? காலை ஒயருக்குள்ள என்ன இருக்கு? கம்பி. ஒரு காப்பர் கம்பி என்ன செய்யுது? இருக்கு. அந்த கம்பி இருக்கிறதுனால தான் அந்த கம்பியில கரண்ட் என்ன செய்யுது? பாஸ் ஆகுது. இப்போ ஒயரு கம்பி போய்கிட்டே இருக்கு. ஒரு இடத்துக்கு அடுத்து வெறும் ஒயரு உள்ள பிளாஸ்டிக் மட்டும்தான் இருக்கு, கம்பி இல்லை. இதுக்கு அடுத்து கரண்ட் போகுமா? போகாது. இப்போ இயேசுடைய வல்லமை ஆவி நிலையிலே பாய்ந்து கொண்டிருக்கிறது. நான் மாம்சத்தில் பிளாஸ்டிக்காக இருந்தோம்னா எனக்குள்ள அந்த வல்லமை என்ன செய்யாது? அது எவ்வளவு அதிக வல்லமை வந்தாலும் எனக்குள்ள பாயாது. ஆனால் நான் அவருடைய ஆவி நிலையில, நான் மாம்சத்தை விட்டு நான் ஆவிக்குரியவனா இருப்பேனானா அந்த வல்லமை எனக்கு என்ன செய்யும்? இன்னைக்கு நிறைய பேர்ட்ட இயேசு பேசுறது இல்லை. இயேசு உங்கள்கிட்ட பேசுறாரா? உங்கள்கிட்ட பேசுறாரா? இயேசு சத்தத்தை உங்களால் உணர முடியுதா? கடைசியாக இயேசு உங்களிடத்தில் என்ன பேசினார்? இயேசு நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வதை நம்மளால பார்க்க முடியுதா? அல்லது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற மாதிரி ஏதாகிலும் நடக்குதா? ஆண்டவர் நம்ம கூட செயல்படுகிற மாதிரி ஏதாவது நம்முடைய பார்வையில பார்க்கிறோமா? ஆண்டவர் அற்புதம் செய்வதை பார்க்கிறோமா? ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோமா? இல்லை எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு வறண்ட சூழல் இருக்கா? வறண்ட சூழல் இருக்கு அப்படின்னா நான் இன்னும் இறங்கி வரலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வறண்ட சூழல் இருக்குன்னா நீங்க இன்னும் என்ன செய்யலை? என்னைய பாருங்க, நீங்க இன்னும் இறங்கி என்ன செய்யலை? வரலை. மாம்சீகத்தை விட்டு இறங்கி வரலை. என்னுடைய மாம்சம் தேவ ஆவியானவர் என்னில் செயல்படுவதை தடுத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய பிள்ளை செய்கிற காரியம் வாய்க்க வேண்டும். ஏன் வாய்க்க மாட்டேக்கு? அற்புதம் நடக்கணும், ஏன் நடக்க மாட்டேக்கு? உயர்வு வரணும், ஏன் வர மாட்டேக்கு? ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய மாம்சம் தேவனுடைய வல்லமையை தடுத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல 2 கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா, இன்னொரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாத. கன்சிகா அந்த பப்ளிக் கம்மை போய் துப்பிட்டு வாங்க. ஓடுங்க பப்ளிக் கம்மை துப்பிட்டு வாங்க.
துப்பிட்டு வந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப நான் பாருங்க, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தேவன் செயல்படுவதை உணர முடியல. பாருங்க, இயேசு ஜீவனோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார்னா அவர் உயிரோடு இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில ஏதாவது என்ன செய்யணும்? நடக்கணும். அவர் என் கூட இருக்கிறத நான் ஏதாவது ஒரு வகையில நான் உணர வேண்டும். நான் செபிக்கிறேன், என் வாழ்க்கையில நன்மை நடக்கணும். எதுவே நடக்கலையே, ஏன் நடக்கல அப்படின்னா அது கரண்ட் வந்துகிட்டு தான் இருக்கு. இங்க ஒயர் உள்ள இல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்துல கையை பிடிச்சு நான் சொன்னதை சொல்லுங்க, சொல்லுங்க. மாம்சத்தை விட்டு இறங்கி வந்தா தான் தேவ வல்லமை உங்க வாழ்க்கையில செயல்படுவதை நீங்க பார்க்க முடியும். எலிசாவை குறித்து பார்க்கும் பொழுது எலிசா ஏர் பூட்டி உழுதுகிட்டு இருக்கிறார். உடனே எலியா அந்த இடத்துக்கு போய் தன்னிடத்துல இருந்த சால்வையை எடுத்து யார் மேலே போட்டார்? எலிசா மேலே போட்டார். இப்போ நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு ஆள் வந்து உங்கள் மேலே துண்டை போடுதார், என்ன செய்வீங்க? தொடச்சிட்டு மறுபடியும் என்ன செய்வோம்? வேலையை பார்ப்போம். எலிசா மேலே துண்டை போட்ட உடனே எலிசா என்ன செஞ்சா தெரியுமா? மாடு அந்த ஏர் பூட்டி உழுத அந்த மரக்கட்டை அதை உடைச்சு மாட்டை வெட்டி அதை சமைச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எலியா கூட என்ன செஞ்சுட்டாரு பாருங்க, மாட்டை கொன்று ஏற உடைச்சு, ஏன்னா திரும்ப நெஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு அவர் எலிசா பின்னாடி எல்லாவற்றையும் விட்டு அவர் எலியா பின்னாடி போனார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செயல்பட வேண்டும் என்கிற விருப்பம் நமக்கு இருக்குமானால் சில மாம்சீகமான காரியங்களை விட்டு இறங்கி வர வேண்டும், சில மாம்சீகமான காரியங்களை நாம் விட்டு விட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செயல்படணும்னா சில மாம்சீகமான காரியங்களை விடணும், சில மாம்சீகமான காரியங்களை விட்டு இறங்கி வரணும். ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 16:24, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை. அப்ப நான் இயேசுவை பின்பற்றுவதற்கு முதல் தகுதி என்னது? தன்னைத்தான் வெறுத்து. தன்னைத்தானா என்ன? நம்மளை வெறுக்கணுமா? இல்லை, நமக்குள் இருக்கிற மாம்சத்தை. அப்பனா ஆண்டவருடைய பிள்ளை ஆகுவதற்கு முதல் தகுதி என்னன்னா, எனக்குள் இருக்கிற அந்த மாம்சத்தை நான் வெறுத்து நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் ஆவிக்குரியவனாய் நான் என்ன செய்யணும்? மாறணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆகுது, இன்னும் மாம்சீகமான மனிதர்களாக இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆகுது, தேவ ஆவியானவருக்கும் நமக்கும் சம்பந்தமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, இப்போ ஒருத்தன் ஆர்மியில் செலக்ட் ஆகிட்டான். எங்கே செலக்ட் ஆகிட்டான்? ஆர்மியில் செலக்ட் ஆகிட்டான். இப்போ அவன் ஊரில் இருக்கும்போது அவன் இஷ்டம் போல் முடி வச்சிருப்பான், அவன் தாடி வச்சிருப்பான், அவன் விருப்பப்பட்ட மாதிரி உடுப்பு போட்டிருப்பான். ஆனால் அங்கே வேலை பார்க்குற இடத்துக்கு, அங்கே இராணுவத்துக்கு போயிட்டா அவன் முடிவெட்டு மாறும், அவன் மீசத்தாடி மாறும், அவன் ட்ரெஸ் மாறும், அவன் செயல்பாடு மாறும், அவனுடைய எல்லாமே என்ன செய்யும்? மாறும். அப்போனா இங்கே இருந்தால் இந்த மனநிலை வேற, அங்கே போனால் அதற்கு ஏற்ற வேற மனநிலை. இன்னும் புரியுத மாதிரி சொல்கிறேன் பாருங்க. ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் இருக்கார், அவர் இங்கேயும் வந்து பிச்சை எடுப்பார். அவர் வந்து முழு நேர பிச்சைக்காரர் இல்லை, அவர் பார்ட் டைம் பிச்சைக்காரர். எப்படின்னா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் பிச்சை எடுப்பார், மதியானத்துலேருந்து நைட்டு வரைக்கும் அங்கே சங்கரங்கோயில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே என்ன செய்வார்? வேலை வைப்பார். காலையிலேருந்து மதியம் வரைக்கும் என்ன செய்வார்? பிச்சை எடுப்பார். மதியானத்துலேருந்து நைட்டு வரைக்கும் ஹோட்டலில் வேலை வைப்பார். பிச்சை எடுக்கிறதுக்கு நம்ம சங்கரங்கோயில் சர்ச்சுக்கும் வருவார், முடிச்சுட்டு நேரம் எங்கே செஞ்சிருவார்? இங்கேயும் வருவார். பிச்சை எடுக்க வரும்போது அவர் எப்படி வருவார்னா, சட்டையை கழட்டி ஓரமாக என்ன செஞ்சிருவார்? வச்சிருவார். கையில் ஒரு சின்ன பாத்திரம் வச்சிருப்பார், அவரே 5 ரூபா 10 ரூபா அதில் எரிஞ்சுக்கிடுவார், போட்டு வச்சுக்கிடுவார். ஆள் அங்கோடி போகும்போது வரும்போது, ஐயா இப்போ அவர் என்ன கட்டப்பில் இருக்காரு? பிச்சைக்கார கட்டப்பில். மதியம் ஆயிடுச்சுன்னா அவருக்கு வேலைக்கு என்ன ஆயிடுச்சு? டைம் ஆயிடுச்சு. மதியம் ஆனவனே சட்டையை என்ன செஞ்சிருவார்? போட்டுருவார். சட்டையை போட்டு அவர் ஹோட்டலில் போய் நின்னா அங்கே ஐயா பாரா. இப்போ மனநிலை என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு வரல, இன்னைக்கு நிறைய ஃபங்க்ஷன்னால வேறன்ட்டு போயிட்டார். நினைக்கிறேன் அடுத்தவர் வந்தால் அவரை பாருங்க, எந்த ஹோட்டலில் எவ்வளோ வைக்காருன்னு கேளுங்க. வேலை பார்க்குற இடத்துக்கு போயிட்டா அவர் மனநிலை என்ன செஞ்சிருது? அங்கே உள்ள மாதிரி ஆயிடுது. பிச்சை எடுக்கும்படி வந்தா மனநிலை எப்படி ஆயிடுது? பிச்சைக்காரன் ஆயிடுது. இன்னைக்கு நம்மளை யாருன்னு சொல்லுதோம்? நான் ஆவிக்குரியவன், ஆவிக்குரிய கிறிஸ்தவன், ஆவிக்குரிய பிள்ளை, ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய போதகர், ஆவிக்குரிய மேய்ப்பன், வேற என்னது? ஆவிக்குரிய குடும்பம், ரட்சிக்கப்பட்ட குடும்பம். பொண்ணு பார்க்கும்போது ஆவிக்குரிய சபைக்கு போறாங்களா, அவங்க ஆவிக்குரியவங்களா, அந்நிய பாஷை பேசுவாங்களா, அப்படித்தான் நம்ம என்ன செய்தோம்? கேட்கும்.
ஆனா ஆவிக்குரியவர்களாய் நடந்து கொள்கிறோமா அப்படின்னா, நான் 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன், நான் 2 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் அதை பண்றேன், நான் இதை பண்ணுறேன், ஆனா இன்னும் நான் மாம்சத்திலே செயல்படுகிறேன் என்றால் என்னுடைய ஜெபம், என்னுடைய அந்நிய பாஷை, இவைகளுக்கெல்லாம் எந்த பலனும் எனக்கு கிடைக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் கூட சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு அநேகர் மாம்சீகமான மனிதர்களாக இருக்கிறோம். நமக்கும் அவிசுவாசிகளுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. போற இடம் தான் வேறைய ஒழிய மனநிலையில எந்த மாற்றமும் இல்லை. வசனத்தில் வாசிக்கிறோம், மாம்ச சிந்தை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. யாராவது ஒருத்தர் மைக் வச்சிருக்கீங்களா? வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ல இருந்து வேகமா வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ல இருந்து வாசிங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இராமல் ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீர்கள். பாருங்க, இந்த வசனத்துல வாசிக்கிறோம், மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, மாம்ச சிந்தை தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாது, மாம்ச சிந்தை உடையவன் கிறிஸ்துவின் ஆவி உடையவன் அல்ல. 4 காரியம் சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்துல. என்னது? மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, மாம்ச சிந்தை தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாது, மாம்ச சிந்தை உடையவன் கிறிஸ்துவின் ஆவி உடையவன் அல்ல. மறுபடியும் கூட சேர்ந்து நிறைய பேர் கவனிக்கல. மறுபடியும் வாங்க. மாம்ச சிந்தை என்னதான்? மரணம். மாம்ச சிந்தை நமக்கும் தேவனுக்கும் பகையை உண்டாக்குமா. 3வது, மாம்ச சிந்தை உடையவன் தேவனுக்கு பிரியமா என்ன செய்ய முடியாதான்? இருக்க முடியாது. 4வது, மாம்ச சிந்தை உடையவன் தேவனுடைய ஆவி உடையவன் இல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, மாம்ச சிந்தை மரணம் அப்படின்னா, மரணம் எதை காட்டுகிறது? ஒரு இழப்பு, ஒரு வருத்தம், ஒரு பெரும் துயரம், நஷ்டம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முன்னேறாமல் இருப்பதற்கும், நஷ்டம் அடைவதற்கும், இழந்து போவதற்கும், வருத்தங்களை சந்திப்பதற்கும், இழப்புகளை சந்திப்பதற்கும், பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் கிடைக்காமல் இருப்பதற்கும் முதல் முக்கிய காரணமே என்னன்னா, நம்ம இடத்துல இருக்கிற மாம்சீகமான சிந்தனைகள், மாம்சீகமான எண்ணங்கள். மாம்சம்னா நீங்க பாவத்தை மட்டும் நினைக்காதீங்க, உலக பிரகாரமான எல்லா உலக மனிதர்கள் சிந்திக்கிற சிந்தனைகள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்படின்னா பாருங்க, மாம்ச சிந்தை என் வாழ்க்கையில மரணத்தை கொண்டு வரும். மாம்ச சிந்தை மரணம் என்றால் என் வாழ்க்கையில நஷ்டத்தை கொண்டு வரும். பாருங்க, தாவீது கோலியாத்தை கொல்றான். அங்க இருக்கிறதுலையே வளர்ந்த ஆள் யாரு? இஸ்ரவேல் ஜனங்களே வளர்ந்த ஆள் யாரு? சவுல். ஏன்னா வசனத்தில் வாசிக்கிறோம், எல்லாருமே அவன் கழுத்து கீழே தான் இருந்தாங்க, அவ்வளோ வளர்ந்த ஆள். அவனுக்கு கோலியாத்தை எதிர்த்து போராடி சண்டைக்கு போகிறதுக்கு என்ன இல்லை? தைரியம் இல்லை. ஆனால் ஒரு வாலிபன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு 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 டீனேஜ், ஒரு இளம் வயது தாவீது கையில் வெறும் கூழாங்கலை வச்சுக்கிட்டு போய் அவன் கோலியாத்தை கொன்னுட்டான். இப்போ கொன்னுட்டு வரும்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் படிக்காங்க, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பாட்டு படிக்காங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. உடனே சவுல் மனசுல, சவுலுக்கும் தாவீதுக்கும் எவ்வளவு வயசு வித்தியாசம் தெரியுமா? குறைஞ்சது 30ல இருந்து 40 வயசு வித்தியாசம். ஏன்னா சவுல் தன்னுடைய மகளை தாவீதுக்கு என்ன செஞ்சான்? கட்டி கொடுத்தான். அவன் மருமகனா ஏத்துக்கிறது அளவுக்கு தாவீதோட வயசு கூட. அங்கெல்லாம் பாட்டு படிக்காங்க, சவுல் கொன்றது 1000. உடனே கோவம் வந்துருச்சு சவுலுக்கு. ஓஹோ, எனக்கு 1000, அவனுக்கு 10000. வசனத்தில் வாசிக்கிறோம், அன்றிலிருந்து சவுல் தாவீதை காய்மகாரமா பார்த்தான். எப்படி? எப்படா இவனை கொல்லலாம். பாருங்க, இது என்ன சிந்தை? மாம்ச சிந்தை. ஒரு மனிதனுக்குள்ள இப்படிப்பட்ட மாம்ச சிந்தை வந்துருச்சுனாலே அவனுக்கு தொலைவு காலம் வந்துருச்சு. சவுலை விட்டு தேவனுடைய ஆவியான ரசித்தாராம், விலகிட்டார். தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலுக்குள்ள என்ன செஞ்சுச்சான்? இறங்கிச்சான். பாருங்க, மாம்ச சிந்தை ஒரு மனிதனுக்குள்ள இருக்குமானா பிசாசு அவனுக்குள்ளதான் இருப்பேன். ஏன்னா இதை பார்த்தோம், மாம்ச சிந்தை உடையவன் கிறிஸ்துவின் ஆவி உடையவன் அல்ல. ஒரு மனுஷனுக்குள்ள மாம்ச சிந்தை இருக்குமானா அவனுக்குள்ள யார் இருப்பா? பிசாசு இருப்பான். இன்னைக்கு நிறைய பேரை போட்டு பிசாசு கொப்பா அழைக்கும். நிறைய குடும்பத்தை பிசாசு போட்டு அலக்கழிச்சுக்கிட்டு இருக்கான். நிறைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்குள்ள இருந்துக்கிட்டு, அல்லது மனைவிக்குள்ள இருந்துக்கிட்டு, அல்லது கணவனுக்குள்ள இருந்துக்கிட்டு, வீட்டில் யாராச்சும் ஒருத்தருக்குள்ள இருந்துக்கிட்டு பிசாசு பயங்கரமா போராடிட்டு இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா,
நமக்கு இருக்கிற மாம்சீகமான சிந்தனை. ஒரேலியா சொல்லாமா, நாம் மாம்சீக சிந்தனை கொண்டோமானால் நாம் தோற்று போக ஆரம்பித்து விட்டோம். பாருங்க, வசனத்தில் வாசிக்கிறோம், தாவீது ராஜாவான பிறகு சொல்றான், என்னால் நன்மை பெறுறதுக்கு சவுல் வீட்டில் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சவுல் வீட்டில் இருக்க ஆளை என்ன செய்ய வேண்டியிருக்கு? தேட வேண்டியிருக்கு. வசனத்தில் வாசிக்கிறோம், தாவீது வர வர விருத்தி அடைந்தான், வர வர பலத்தான். வசனத்தில் வாசிக்கிறோம், சவுல் தாவீதை கொல்ல தேடுதான். ஆனால் சவுல் மகன் என்ன செய்தான்? தாவீதுட்ட போய் சொல்லுதான், தாவீதே நீர் தான் அடுத்து என்னவா இருப்பீரு? ராஜாவா இருப்பீரு. நான் என்னவா இருப்பேன்? உமக்கு நான் ஸ்தானாதிபதியா, நான் சேனாதிபதியாய், உமக்கு நான் படை தளபதியாய் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா பாருங்க, மாம்ச சிந்தை என்னைக்கு சவுலுக்குள் வந்ததோ தேவன் சவுலை விட்டு விலகினார். சவுல் தாழ்ந்து போக ஆரம்பித்தான். சவுலின் குடும்பத்தாரே அவனுக்கு உதவி செய்யவில்லை. சவுலோடு கூட இருந்தவர்களே அவனுக்கு உதவியாய் நிற்க முடியவில்லை. சவுலோடு கூட இருந்தவர்களே எதிர்பார்த்து கிணஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க மாம்ச சிந்தையோடு இருப்பீர்களானால் உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இருக்க மாட்டார்கள். ஒரு மனிதனோடு கூட தேவன் இருப்பாரானால் அந்த மனிதனுக்கு தேவ தயவு இருக்கும். தானியேலோடு கூட தேவன் இருந்தார், ராஜாவுக்கு தானியேல் மேல தயவு இருந்துச்சு. யோசேப்போடு கூட தேவன் இருந்தார், பார்வோன் அரண்மனையில யோசேப்புக்கு தயவு கிடைச்சது. எதிர்க்கிற 1000 பேர் இருந்தாலும் இவைகளை விட பெரிய மனிதன் நமக்கு உதவியாக இருப்பான். எப்ப? ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களா இருப்போமானால். ஆனா மாம்சீக சிந்தை உடையவர்களா இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில உயர்வே. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் எப்படி இருக்குன்னா, நாடகத்தில் வர்ற குடும்பங்கள் மாதிரியே நிறைய ரியலாகவே நிஜத்திலே நிறைய குடும்பங்கள் என்ன செய்யுது இருக்கு. குடும்பத்துக்குள்ள சண்டைகள், சச்சரவுகள், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள் இப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கு. அப்படின்னா அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம்? என்ன இருக்குன்னு அர்த்தம்? மாம்ச சிந்தை. பக்கத்தில் கையை பிடிச்சு கேளுங்க, நீங்கள் மாம்சீகமாக செயல்படுறீங்களா? எல்லாம் ஆவிக்குரியவர்களாக செயல்படுறீங்களா? ரலேலுயா சொல்லலாமா? பாருங்க, இன்னைக்கு அநேகருக்கு செபத்திலேயே மாம்ச சிந்தை இருக்கு. என்ன இருக்கு? செபத்திலேயே சிலர் சொல்லுவாங்க, நான் உன்னைய மன்னிச்சுட்டேன், ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, உன்னைய இவங்க மன்னிச்சிட்டாங்களாம். எப்படி? இவங்க என்ன செஞ்சிட்டாங்களா? இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கும் போது அவர் என்ன சொன்னார்? தான் மன்னித்தது மாத்திரமல்ல, ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று. ஆனா நம்ம எப்படி? நான் மன்னிச்சிட்டேன், ஆனா ஆண்டவர் ஒன்று என்ன செய்ய மாட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனே நான் மன்னிச்சிட்டேன், ஆனா அவர் ஒன்று ஏதாச்சும் என்ன செய்யணும். நம்ம மறுபடியும் இந்த வார்த்தை வரும், நான் மன்னிச்சிட்டேன், ஆனா ஆண்டவர் நீதிபரர், அவர் என்ன செய்ய மாட்டார், உன்னைய மன்னிக்க மாட்டார். நான் மன்னிச்சிட்டேன், ஆனா ஆண்டவர் உன்னை சும்மா விட மாட்டார். நான் மன்னிச்சிட்டேன், ஆனா ஆண்டவர் பார்த்து கொள்வார். நீ பண்ணது தப்புன்னு அவர் என்ன செய்ய வைப்பார்? என்ன வைப்பார்? உன்னை உணர வைப்பார். ஆனா நான் மன்னிச்சிட்டேன். இந்த வார்த்தை மட்டும் 1000 முறை என்ன செய்யும்? எது வார்த்தை? நான் மன்னிச்சிட்டேன், ஆனா அவரு, ஆனா இவரு, ஆனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது மாம்சீகமான மன்னிப்பு. இது ஆவிக்குரிய மன்னிப்பல்ல. நம்ம தேவூழியர் ஜேக்கப் பாட்டு படிக்கிறாரு. காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறைந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த. பாருங்க, கொலை செய்யறதுக்கு காட்டி கொடுத்துருக்கான். எதுக்கு காட்டி கொடுத்துருக்கான்? அவர் யூதாசை பார்த்து சொல்றாரு, சிநேகிதனே நீ என்னத்துக்காய் வந்தா, எதுக்கு வந்திருக்க சிநேகிதனே? நம்ம என்ன செய்வோம்? கொலகார பாவி, பேதுரு எடுத்து கத்தியை வச்சு என்ன செய்தான்? வெட்டுதான். நம்ம சொல்லிப்பா, அவனை இல்லை, யாரை வெட்டு? எவனை? பேதுரு கத்தி எடுத்து என்ன செஞ்சாம வேலைக்காரன் காத்த வெட்டிட்டான். நம்ம இயேசுவா அவனை இல்லை, இவனு சொரு வயிற்றுல யார? யூதாச 3 வருஷம் நான் கொடுத்த காசை சாப்பிட்டுக்கிட்டு ஏன் பின்னாடி சுத்திட்டு அலைஞ்சிரு, ஒரு நன்றி கட்டவர் தரமா, நன்றி கட்ட நாயோட நீ மோசமா இருக்க, அப்படியா நம்ம நினைச்சிருப்போம். ஏன்? மாம்சம். இயேசு சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது. எத்தனை மன்னிக்க முடியுமா? உங்களால் மன்னிக்க முடியுமா? எத்தனை பேரால் மன்னிக்க முடியும்? சிலர் சொல்லுவாங்க, மன்னிச்சிட்டேன், ஆனால் என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது. அந்த வீட்டில் ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா ஆண்டவர் என்ன இருக்காரு? ஆண்டவர் உயிரோட தான் இருக்காரு. நான் மன்னிச்சிட்டேன், ஆனால் ஆண்டவர் என்ன செய்யலை, அவங்கள சும்மா விடலை. மாம்சீகமான சிந்தனை,
இன்னைக்கு ஜெபத்தில் மற்றவர்களுக்கு விரோதமாய் ஜெபிக்கிறது, நான் அடிக்கடி பற்றி பேசியிருக்கேன், பில்லி சூனிய ஜெபம். மற்றவர்களுக்கு விரோதமாய் ஜெபிக்கிறது என்னது? பில்லி சூனிய ஜெபம். வசனத்தில் வாசிக்கிறோம், உங்களை சத்துருக்களை நேசியுங்கள், உங்களை சபிக்கிறவரை ஆசீர்வதியுங்கள், உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கள். ஒரு அல்லேலூயா. என்ன ஜெபம்? அவர்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெபத்திலே மாம்ச சிந்தை, குடும்பத்தில் மாம்ச சிந்தை, வைராக்கியம், கோபம், என்ன செய்வாங்க? சிலர் பார்த்தீங்கன்னா வைராக்கியமாக இருப்பாங்க. நான் இதுக்கு கண்டிப்பாக என்ன செய்வேன்? வெளியே சொல்ல மாட்டாங்க, பழி வாங்கியே தீருவேன். வீட்டுக்குள்ள, சகோதர சகோதரிகளுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள அதீத வைராக்கியம் இருக்குமானா நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள பிசாசு முழுமையா இருக்கான். உங்களால உங்க வீட்டில் இருக்கிறவங்களே மன்னிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியலன்னா உங்களுக்குள்ளே 100% யார் தான் இருக்கா? யார் தான் இருக்கா? பிசாசு. அல்லேலூயா சொல்லாமா? வைராக்கியம், விரோதம், எரிச்சல், கோபம். ஒரு ஆவியின் சிந்தை உடைய மனிதனால எரிச்சலோடு இருக்க முடியாது, விரோதத்தோடு இருக்க முடியாது, வைராக்கியத்தோடு இருக்க முடியாது. ஏசு இந்த இடத்துல இருந்தா இப்படிதான் இருப்பாரா? ஏசு இந்த இடத்துல இருந்தா இப்படிதான் செய்வாரா அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே நம்முடைய மாம்ச சிந்தை என்ன செஞ்சிடும்? மாறிடும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க. வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? மாம்ச சிந்தை, பேய் இருக்கான்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆதாம் துறை நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை, ஆதாம் துறையா ஃபர்ஸ்ட் ராஜாமணியான்னு தெரியல. அவங்க அண்ணன் தம்பிலாம் சொத்தை பிரிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்களாம். யார் யாருக்கு என்னென்ன இடம் வேணும்னு நினைச்சிங்க எடுத்துக்கோங்க, பிரிச்சுருவோம் அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரா, உங்களுக்கு என்னென்ன எதெல்லாம் இடமெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்களுக்கு எது வேண்டாமோ அதை எனக்கு என்ன செய்யுங்க. இப்போ உங்களை உங்கள் அண்ணன் தம்பியோ யாரோ இடத்த பிரிக்க கூப்பிடுதாங்க. வேலையாக போய் எது உங்களுக்கு பிடிச்ச இடமோ அதை மார்க் பண்ணி அங்கே என்ன செஞ்சுக்கிடுவீங்க. ஆபிரகாமும் லோத்தும் பிரிய வேண்டிய சூழல் வந்துச்சு. பிரிய வேண்டிய சூழல் வரும் பொழுது ஆபிரகாம் லோத்துட்டு சொல்கிறாரு, உன் பார்வைக்கு எது நல்ல இடமா இருக்கோ அங்கே நீ என்ன செய். அப்போ நான் இது ஆவிக்குரிய சிந்தை, மாம்ச சிந்தை உடையவனாக இருந்தா அவன் முதல்ல போய் நல்ல இடத்த என்ன செஞ்சிருப்பான்? பிடிச்சிருப்பான். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இட பிரச்சனை வருது. 4 தென்னை மரம் இருந்தால் எனக்கு இந்த தென்னை மரம் தான், இந்த தென்னை மரம் தான் எனக்கு வேணும்னு சண்டை வருது. ஏன்? அந்த தென்னை மரம் தான் என்ன செய்யுது? நல்லா காய்க்கு. இந்த தென்னை மரம் தான் எனக்கு வேணும், இந்த இடம் தான் எனக்கு வேணும் அப்படின்னா பாருங்க, அது பகையாகுது, அது விரோதமாகுது, அது கசப்பாகுது, வைராக்கியம் வருது. என்ன ஆனாலும் நீ இவங்ககிட்ட பேசக்கூடாது, என்ன ஆனாலும் எதுக்கும் இவங்ககிட்ட போகக்கூடாது, இவங்ககிட்ட அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது. இதெல்லாம் மாம்சீகமான சிந்தனை, பிசாசு தருகிற மாம்சீகமான எண்ணங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க. இயேசு உங்கள் இடத்துல இருந்தா என்னெல்லாம் செய்வாரோ, எப்படியெல்லாம் பேசுவாரோ, எப்படியெல்லாம் யோசிப்பாரோ, எப்படியெல்லாம் முடிவெடுப்பாரோ நீங்கள் அப்படி முடிவெடுங்க. இயேசு அந்த இடத்துல இருந்தால் என்ன செய்வார்? இயேசு அந்த இடத்துல இருந்தால் என்ன செய்வார்? இயேசு மன்னிப்பாரா இல்லை வைராக்கியத்தோடு இருப்பாரா? இயேசு மறப்பாரா இல்லை கசப்போடு கூட இருப்பாரா? இயேசு இன்னும் விரக்தியோடு இருப்பாரா அல்லது மன்னித்து விடுவாரா? அதனால யார்கிட்டலாம் கசப்பாக இருக்கீங்களோ, யார்கிட்டலாம் பேசாமல் இருக்கீங்களோ, யார்கிட்டலாம் வைராக்கியமாக இருக்கீங்களோ, அவங்க மேலேயே தப்பு இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட போய் என்ன செஞ்சுருங்க? சமாதானமாயிருங்க. பாருங்கள், இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இப்போ முகேஷுக்கும் பரத்துக்கும் சண்டை போடலை. இங்கே வாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இப்போ முகேஷுக்கும் பரத்துக்கும் சண்டை. இப்போ முகேஷ்ட கேட்டிங்கன்னா முகேஷ் என்ன சொல்லுவான்? என் பக்கம்தான் நியாயம் இருக்குது, அவன் பண்ணது தான் தப்பு. இப்போ முகேஷ் மனநிலையில் என்ன இருக்கும்? பரத்து மேலே தான் என்ன இருக்குது? தப்பு இருக்குது. பரத்திட்ட கேட்டோம்னா பரத் என்ன சொல்லுவான்? நான் பண்ணது சரி, முகேஷ் பண்ணது தான் தப்பு. அப்போ பரத்து மனநிலையில் என்ன இருக்கும்? நம்ம பண்ணது தான் சரி. பரத்து பண்ணது தான் சரி, முகேஷுக்கு முகேஷ் பண்ணதான் சரி. இப்போ 2 பேரும் நான் பண்ணதான் சரி, அவன் அப்படி பண்ணதுனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு இவன் சொல்லுவான், இவன் இப்படி பண்ணனால தான் நான் அப்படி பண்ணேன்னு அவன் சொல்லுவான். இப்படி மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருந்தால் சமாதானமாகவோ ஒப்புரவாகவோ தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுக்கவோ முடியாது. அப்போனா அவங்க மேலேயே தப்பு இருக்கட்டும், ஆனால் நான் என்ன செய்கிறேன்? ஒப்புரவாகிறேன், நான் மன்னிப்பு கேட்குறேன்,
நான் சமாதானம் பண்ணுறேன். வசனத்தில் வாசிக்கிறோம், சமாதானம் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். எப்படி? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இன்னைக்கு நீங்கள் நானும் யாரா இருக்கோம்? தேவ சிந்தை, ஆவின் சிந்தை உடையவர்களா இருந்தால் வைராக்கியத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம். வைராக்கியமா இருக்க வேண்டிய சூழல் வருமா? வரும். கோபப்பட வேண்டிய சூழல் வருமா? வரும். கசப்போடு இருக்க வேண்டிய சூழல் வருமா? வரும். பிரிவினை பாராட்ட வேண்டிய சூழல் வருமா? வரும். ஆனா எனக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார். நான் ஆவிக்குரிய சிந்தை உடையவனா இருப்பேன். ஆனால் இவைகளுக்கெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன்? இடம் கொடுக்க மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாது. மாம்ச சிந்தை உடையவன் கிறிஸ்துவின் ஆவி உடையவன் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, மாம்ச சிந்தை இருந்துச்சுன்னா ஆண்டவருக்கு நமக்கு என்னவா பகை. நான் செபிக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு எனக்கு என்ன இருக்கு? பகை இருக்கு. மாம்ச சிந்தை இருந்துச்சுன்னா ஆண்டவருக்கு நான் விரோதி, ஆண்டவருக்கு நான் சத்துரு. அது கணவனானாலும் மனைவியானாலும் மாமியாவானாலும் மருமகளானாலும் அண்ணனானாலும் தம்பியானாலும் எவரா இருந்தாலும் நான் மாம்சிக சிந்தனையோடு கூட அவர்களோடு கூட இருப்பேன். ஆனால் நான் தேவனை பகைக்கிறேன். அவருக்கும் எனக்கும் என்ன உண்டாயிருக்கு? பகை உண்டாயிருக்கு. இப்போ ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம் பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதில் உங்கள்கிட்ட ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்க போகிறோம். அந்த வசனத்தை மட்டும் வாசிட்டு முடிக்க போகிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 19 to 21 வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். கலாத்தியர் 5, எழுதுங்க. கலாத்தியர் 5 19 to 21 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எழுதுங்க. அவனை இறக்கி விடுங்க. கலாத்தியர் 5 19 to 21 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. அடுத்து பாருங்க, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல. இப்போ வாசிச்சோம் பாருங்க. இதில் ஏதாச்சும் உங்கள்கிட்ட இருக்கா? இல்லையா? இப்போ வாங்க 20ஆம் வசனத்துக்கு வாங்க. 20ஆம் வசனத்தை பாருங்க. 20ஆம் வசனத்தை பாருங்க. அங்கே மேலே பாருங்க. நீங்கள் பைபிளை பார்க்க வேண்டாம். அங்கே மேலே பாருங்க. என்ன போட்டுருக்கு? விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை. இதை மட்டும் வச்சுக்கிடுவோம். பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை. இல்லை ஏதாச்சும் உங்கள்கிட்ட இருக்கா? கோபம் இருக்கா? வைராக்கியம் இருக்கா? பிரிவினை இருக்கா? அதுக்கடுத்து வசனம் சொல்லுது, நீங்கள்லாம் எங்கே போக மாட்டீங்க? உங்களெல்லாம் எங்கே சேர்த்துக்கிட முடியாது? பரலோகத்துக்குள்ள சேர்த்துக்கிட முடியாது. பரலோகத்தில் போய் கேட்டில் நிற்கும் போது ஜீவ புஸ்தகத்தை திறப்பாங்க. அங்கே தேவதூதன் பேரை பார்த்துக்கிட்டு இருப்பான். வரிசையா பேர் இருக்கா ஆல்பபெட்டிக்கல் லெட்டரில் வருது. ஆல்பபெட்டிக்கல் AAB அப்படின்னு வருது. அகஸ்டின், பரத், என்ன செய்யுது அப்படியே வருது. சார்லஸு, டெல்வின்னு, அதுக்கடுத்து பேர் போகுது. EFG வருது. கிரேசி பேர் இருக்கா? தேவதூதன் கண்ணாடியை போட்டு பார்க்கான். ஜீல கிரேசி பேரு இல்லை. கிரேசி சொல்லுதா, ஆண்டவரே நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே நான் உபவாசிச்சேன், ஆண்டவரே நான் திருச்சியில் இருக்கும்போது சர்ச்சுக்கு போகும்போதெல்லாம் வெள்ளை ட்ரெஸ் என்ன செஞ்சேன்? வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டு போனேன், ஆண்டவரே நான் அப்படி பண்ணேன், ஆண்டவரே இப்படி பண்ணேன், ஆண்டவரே நான் ஜெபத்தில் ஒப்பாரி வச்சேன், நான் முக்காடு போட்டு பாட்டு படித்தேன். கோபம் இருந்துச்சா? பிரிவினை இருந்துச்சா? வைராக்கியம் இருந்துச்சா? சண்டை இருந்துச்சா? அது உனக்கும் எனக்கும் பகை. நீ எனக்கு சத்துரு. என்னரு? சந்துரு இல்லை, என்னரு? சத்துரு. நீ செபிச்சாலும் செபிச்சிருக்க, ஆனா சண்டையோடு இருந்த, கோபத்தோடு இருந்த, பகையோடு கூட இருந்த, விரோதத்தோடு இருந்த, வைராக்கியத்தோடு இருந்த. நீ ஊழியமே செஞ்சிருக்கலாம், நீ ஸ்பீக்கரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிருக்கலாம், நீ கீபோர்டு வாசிச்சிருக்கலாம். உனக்குள்ள வைராக்கியம் இருந்துச்சுன்னா எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது.
இன்னைக்கு எது நமக்கு முக்கியம்? பரலோகம் போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த உலகத்தில் குறுகிய காலம், பரலோகத்தில் கோடான கோடி வருஷம் இருக்க போகிறோமா. பரலோகம் போக வேண்டியது முக்கியம். நான் ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சு, இன்னும் என்னால் கோபத்தை விட முடியலை, இன்னும் என்னால் கசப்பை விட முடியலை. விடாதீங்க. பரலோகத்துக்கு என்ன செய்யாதீங்க? வராதீங்க. விட முடியலை, பரவாயில்ல, வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு எங்கே போங்க? நரகத்துக்கு போங்க. வசனம் சொல்லுது, இப்படிப்பட்டவைகளை உடையவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில், பக்கத்தில் கையை பிடிச்சுவாங்க, அது முக்கியம். எது இல்லைனாலும் அது முக்கியம், அதை விட்டுறக்கூடாது. இங்கே வந்து வெயிலுக்குள்ளே கையை தட்டி ஒப்பாரி வச்சு பாட்டு படித்து பிரசங்கத்தை கேட்டு அங்கே போக முடியாமல் போயிடுச்சுன்னா எல்லாம் வேஸ்ட். அதனால் மாம்சமான சிந்தைக்கு இடம் கொடுக்காமல் தேவ ஆவியானவருடைய சிந்தையுடையவர்களாக இருப்போம். ஆவியானவர் தேவன் இந்த இடத்துல, இயேசு இந்த இடத்துல இருந்தால் எப்படி செயல்படுவாரோ அப்படி செயல்படுவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்.